Hi guys, எப்படி இருக்கீங்க எல்லாருமே? வெல்கம் பேக் இன் another video. So I hope that நீங்கள் லாஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம NUMPYல ரீசைஸ் பண்ணுறது, ரீஷேப் பண்ணுறது அதெல்லாம் லேர்ன் பண்ணோம். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம NUMPYல டாட் ப்ராடக்ட்னா என்னன்றதை பற்றி லேர்ன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, என்ன ப்ரோ நீங்கள் இது என்னது புதுசாக ஒரு டார்க் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி நிறைய பேர் மேபி நினைக்கலாம். ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, என்னோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளேயே ஏன் ஜூபிட்டர் நோட் புக் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் சரி நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளேயே ஜூபிட்டர் நோட் புக் யூஸ் பண்ணுவோன்றதுக்காக இது பண்ணிட்டேன். இப்போ நிறைய பேருக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடுனா என்னன்னே தெரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை. விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்றது ஒரு கோடு எடிட்டர், அதில் நீங்கள் கோடெல்லாம் எழுதலாம். ஸோ அதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம நார்மலாக அனகோண்டா இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் ஜூபிட்டர் நோட் புக் அப்படின்றத ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து Vscodeக்குள்ளேயே இதெல்லாம் வந்துடும். சரிங்களா? ஸோ உங்களுக்கும் Vscodeலையே பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னோட ஒரு வீடியோ பார்த்துக்கோங்க. நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து விட்டுறேன். இன்ஸ்டாலிங் ஜூபிட்டர் நோட் புக் இன் Vscodeன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ உருவாக்கியிருந்தேன். அதில் நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி தீமெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும், அப்புறம் லைக் ஜூம் பண்ணுறது எல்லா செட்டிங்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில். ஸோ நீங்கள் ப்ளீஸ் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு அண்ட் தெரிஞ்சுக்கோங்க எப்படி நீங்கள் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு. ஓகே, ஒருவேளை உங்களுக்கு Vscode யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வாங்க இந்த வீடியோ நம்ம ஆரம்பிப்போம். ஸோ நான் எப்பவும் போல் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் NUMPY அப்படின்றத. சரிங்களா? NP அண்ட் நான் வந்து ஒரு 2 அரே உருவாக்கிடுறேன், 2 ரேண்டம் அரே. சரிங்களா? 2D அரே. ஓகே, A1 is equal to np.random.randint. நான் சும்மா 10ன்னு போட்டுக்கிறேன், கமா போட்டுட்டு ஷேப் கொடுத்துடணும். ஸோ நான் ஷேப் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா 3,5 அப்படின்னு கொடுக்க போகிறேன். சரிங்களா? 3,5 ஷேப்பில் வந்து ஒரு அரே உருவாகும். அதே மாதிரி நம்ம A2வும் உருவாக்கிடுவோம், np.random வச்சு. அண்ட் அதுலேயும் 10ன்னு போட்டுக்குவோம். அண்ட் அதுக்கும் சேம் 3,5ன்னு போட்டுருவோம். ஸோ இதை நம்ம ரன் பண்ணிடுவோம். ரன் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது ரன் பட்டன். ஓகேங்களா? இல்லைனா நம்ம எப்பவும் போல் அந்த ஷிஃப்ட் என்ட்ரு அமுக்குவோம்ல, அதை கூட நீங்கள் போட்டிங்கன்னா ரன் ஆயிரும். ஸோ இங்கே எனக்கு சம்திங் இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. ஸோ சம்திங் உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து இன்ஸ்டால் ஒழுங்காக பண்ணாமல் வச்சுருந்தேன். நான் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எல்லாமே. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்து எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ஆயிரும். ஓகே, ஸோ எனக்கு வந்து எரர் வருது. ஸோ மேபி நான் இங்கே போயிட்டு சைஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுட்டேன்னா மேபி சரியாயிரும்னு நினைக்கிறேன், தெரில. போட்டு பார்ப்போம். ரன் பண்ணுறேன். ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு A1 அண்ட் A2 ரன் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த செல்லில் A1 அண்ட் A2 ரன் பண்ணுறேன். பாருங்கள், இதுதான் A1 அண்ட் இதுதான் A2 ரன் ஆயிடுச்சு. ஓகே, நைஸ். இப்போ நான் உங்களுக்கு இந்த டாட் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்னா என்ன? மல்டிப்ளை பண்ணுறது. கரெக்டாக மேத்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறது, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக மல்டிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் அந்த ஸ்டார் போட்டுட்டு A2ன்னு போட்டுட்டிங்கன்னா ரன் பண்ணிங்கன்னா மல்டிப்ளை ஆயிரும், ரைட்டு தானே? மல்டிப்ளை ஆயிடுச்சு A1 அண்ட் A2. இது எப்படி மல்டிப்ளை ஆச்சு? ஃபஸ்ட்டு அரேயில் இருக்கிற 3யும் அடுத்த அரேயில் இருக்கிற 4ம், அடுத்து இந்த அரேயில் இருக்கிற செகண்ட் வேல்யூ, அடுத்த அரேயில் இருக்கிற செகண்ட் வேல்யூ, அந்த மாதிரி இந்த எலமெண்ட்டுக்கு நேராக அடுத்த அரேயில் எந்த எலமெண்ட் இருக்கோ அதுக்கு நேராக பார்த்து மல்டிப்ளை ஆயிடுச்சு. அந்த எலமெண்ட் வைஸாக. ஓகேங்களா? அந்த எலமெண்ட்டுக்கு நேராக எந்த எலமெண்ட் இருக்கோ அந்த மாதிரி வந்து மல்டிப்ளை ஆச்சு. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை ஆகும்ல கைஸ், இதை தான் நம்ம வந்து எலமெண்ட் வைஸ் மல்டிப்ளை அப்படின்னு சொல்லுவோம். எலமெண்ட் வைஸாக மல்டிப்ளை ஆகிட்டுருக்கு. அந்த எலமெண்ட்டுக்கு நேராக என்ன இருக்கோ அதுக்கு நேராக மல்டிப்ளை ஆகிட்டுருக்கு. இது ஓகே தான், நைஸ். ஆனால் டாட் ப்ராடக்ட் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? டாட் ப்ராடக்ட்னா நீங்கள் ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சு என் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் 9th 10th படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, முடிச்சிருப்பீங்க, காலேஜே படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக 9th 10th படிச்சிருப்பீங்க. மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஸோ லைக் இப்படின்னு இருக்கும், இப்படி போட்டுருவோம், இப்படி இருக்கும். அப்புறம் அந்த மேட்ரிக்ஸில் சம் வேல்யூ இருக்கும், ஏதாச்சும் இந்த மாதிரி 1 2 3 7 8 10 0 1 3 இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு மேட்ரிக்ஸு. இதே மாதிரி இன்னொரு மேட்ரிக்ஸ் ஏதாச்சும் இருக்கும், 3 2 0 1
5 6 இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு இந்த எல்லாத்தோட நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது லைக் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வரும் 3 × 1 3 ப்ளஸ் போட்டுட்டு அடுத்து இதையும் இந்த இதில் இருக்கிற ரெண்டாவதையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 × 0 0 ப்ளஸ் இதையும் இதில் இருக்கிற மூணாவதையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ என்னது 3 5s 15 சரிங்களா. ஸோ இது ஒன்று ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். எவ்வளோ வரும் 15 + 0 + 3 18 வரும் சரிங்களா. ஸோ வாங்க அடுத்த ஒரு டப்பா உருவாக்கி அதில் 18 எழுதி வச்சுக்குவோம். ஓகே, இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ரோவையும் இதுக்கப்புறம் இந்த காலமையும் நம்ம பண்ணுவோம். அதாவது 1 × 2 என்ன வரும் 2, அடுத்து 2 × 1 என்ன வரும் 1. ஸோ +1 அப்படின்னு போட்டுக்குவோம். கைஸ் 2 × 1 2 கைஸ், மன்னிச்சிருங்க சரிங்களா. நான் எடிட்டிங் பண்ணும்போது தான் இப்போ தான் பார்த்தேன் என்னடா உளறிக்கிட்டு இருக்கேன்னு. ரைட், ஸோ மன்னிச்சிருங்க ஓகேங்களா. 2 × 1 = 2. அண்ட் இந்த மாதிரி நான் ஏதாச்சும் மல்டிப்ளை பண்ணும்போது வாய் தவறி ஏதாச்சும் நான் பேசிட்டேன் அப்படின்னா மன்னிச்சிருங்க. நடக்கும் கைஸ், நானும் ஒரு மனுஷன் தான், என் கூடயும் மிஸ்டேக்ஸ் நடக்கும். பட் ஐம் சாரி, இனிமேல் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டேன் சரிங்களா. ஸோ எஸ், 2 × 1 = 2 கைஸ். தேங்க்யூ, கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோ. அடுத்து 3 × 6 6 3s 18. ஸோ +18 போட்டுக்குவோம். ரைட், ஸோ இதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். எவ்வளோ வரும் 18 + 1 19 19 + 2 20 21. ஸோ 21 போட்டுருவோம். இப்போ அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் ரோ கூட பண்ணணும் சரிங்களா. இதையும் சரிங்களா. அடுத்து இந்த ரோவையும் அந்த காலமையும் பண்ணிட்டு அந்த வேல்யூ அங்கே எழுதிடணும். அடுத்து லாஸ்ட் ரோவையும் இந்த காலமையும், அடுத்து திரும்பியும் இந்த ரோவையும் இந்த காலமையும் அப்படி பண்ணிட்டு நம்ம வேல்யூஸ் எல்லாம் அந்த மாதிரி எழுதிட்டு நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு வேல்யூ வரும். சரி இருங்க, நான் வந்து எல்லாம் கேல்குலேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எழுதிடுறேன் என்ன வேல்யூ வரும்னு. ஸோ நான் கேல்குலேட் பண்ணிட்டேன், இதுதான் நம்மளுக்கு கடைசியாக வேல்யூவாக வரும். ஸோ ஒருவேளை ரொம்ப கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தேன்னா சாரி, பட் இதுதான் கைஸ். ஓகே, இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் நம்ம நார்மலாக பண்ணுவோம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ கைஸ் இதை தான் வந்து என்னென்னா டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, முடிஞ்சு கதை. ஓகே, இப்போ டாட் ப்ராடக்ட்டுக்கு யூஸ் என்ன ப்ரோன்னு கேட்பீங்க. கைஸ் யூஸ் வந்து நீங்கள் மஷின் லேர்னிங்னா என்னது, டேட்டாவிலேருந்து நிறைய பேட்டர்ன் ஃபைண்ட் பண்ணோம் அண்ட் அதிலேருந்து லேர்ன் பண்ணோம். ரைட், ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் டேட்டாவில் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணுறது, பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களில் டாட் ப்ராடக்ட்டும் ஹெல்ப் ஆகும். இது மட்டும்தான் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் யூஸ் ஆகும். பட் இது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் இன் ஃபைண்டிங் சிமிலாரிட்டிஸ் இன் டேட்டா. ஓகேங்களா, ஸோ இதை பற்றி நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிக்க தேவையில்ல, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த டாட் ப்ராடக்ட் அப்படின்றது ஒன்று யூஸ் ஆகும்னு. நம்ம ஃப்யூச்சரில் நிறைய அல்கோரிதம்ஸ் அதெல்லாம் நிறைய இது லேர்ன் பண்ணுவோம். அப்போ இன்னும் நிறைய மேத்ஸ் எல்லாம் சொல்லி தருவேன். ரைட், ஸோ எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நம்மளுக்கு மஷின் லேர்னிங்கில் யூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த டாட் ப்ராடக்டெல்லாம் எடுத்தோம்ல, இப்போ இந்த மேட்ரிக்ஸ் பண்ணோம்ல, இப்போ இதை வந்து நம்ம எப்படி ப்ரோக்ராமை வச்சு பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் கைஸ் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியுதா, லைக் நீங்கள் படித்த மேத்ஸ் எல்லாமே இன்னும் வேஸ்டெல்லாம் ஆகலை, இதெல்லாம் யூஸ் ஆகுது. அண்ட் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் இதில் பார்க்குற அரேயெல்லாம் இருக்குல்ல, இது மேட்ரிக்ஸ் தான், நான் ஜோக் பண்ணல, இது மேட்ரிக்ஸ் தான். ஓகே, எஸ், நம்ம மேத்ஸில் படித்தோம்ல மேட்ரிக்ஸ், அந்த மாதிரி தான் இதெல்லாம் வேலை செய்யும். ஓகேங்களா, ஸோ பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை. அண்ட் 3D அரேயெல்லாம் உருவாக்குவோம்ல, அதுவும் ஒரு மேட்ரிக்ஸ் தான். பட் அந்த 3D அரேயை லைக் டென்சார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு மேட்ரிக்ஸ் தான் சரிங்களா. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சும்மா பேர் தான் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டென்சார்ன்னு சொல்லுவாங்க, வெக்டார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேர்களெல்லாம் கேட்டு நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. வாங்க நம்ம ஃபஸ்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி நம்ம இந்த டாட் ப்ராடக்டை இந்த நம்பை வச்சு பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ நம்பையில் டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சரிங்களா. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு அரே கொடுத்துடணும். இப்போ நான் A1 அப்படின்றத கொடுத்துட்றேன், கமா போட்டுட்டு ரெண்டாவது அரே கொடுத்துடணும் which is A2. அண்ட் நான் இதை ரன் பண்ணால் என்னடா எரர் வருது, என்ன நடக்குது இங்கே?
shapes 3,5 and 3,5 not aligned. என்னமோ எரர் வருது. ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? யாருக்காச்சும் ஏதாச்சும் ஐடியா இருக்கா? மேட்ரிக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க ரைட்? உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா கைஸ் என்ன நடக்குதுன்னு? ஸோ வாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பாருங்கள், ஒருவேளை நீங்கள் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் படிச்சிருக்கீங்க, மேட்ரிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்கன்னா அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. மேட்ரிக்ஸை எல்லாம் பண்ணுறது எப்படிலாம் நம்ம பண்ண முடியும், எப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம அதை கேல்குலேட்டே பண்ண முடியாது, அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதோட ஷேப் சொல்லுங்கள், இந்த மேட்ரிக்ஸோட ஷேப் சொல்லுங்கள். ரோ எத்தனை இருக்குது? 3, காலமும் 3. ஸோ இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கரெக்டாக. அப்புறம் இங்கிட்டு இருக்கிற மேட்ரிக்ஸ் என்னது? 3 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. ஸோ இது வந்து 3x2 மேட்ரிக்ஸ். ஓகே, நான் கீழே எழுதிக்கிறேன். இது வந்து 3x3 மேட்ரிக்ஸு, இது வந்து 3x2 மேட்ரிக்ஸு. அண்ட் இதை ரெண்டையுமே டாட் ப்ராடக்ட் பண்ணோன்னே நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிச்சு? இதை ரெண்டையுமே டாட் ப்ராடக்ட் பண்ணோன்னே ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு? இது கிடச்சிச்சு. ஆனால் இது என்ன மேட்ரிக்ஸ்? 3x2 மேட்ரிக்ஸாக கிடச்சிச்சு. சூப்பர். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு 2 மேட்ரிக்ஸ் டாட் ப்ராடக்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சமட்ரிக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, 2 மேட்ரிக்ஸோட ஷேப்பை மட்டும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு வெளியில் இருக்கிற இந்த 2 நம்பர் இருக்குல்ல, இந்த 2 நம்பர் தான் வரப்போகிற ஆன்சரோட ஷேப்பாக இருக்கும். பார்த்தீங்களா? இருக்கா பாருங்கள், இருக்கா? 3, 2 இருக்கா? அண்ட் உள்ளக்க இருக்கிற 2 நம்பர் இருக்குல்ல, இங்கே 3 and 3 இருக்குது ரைட்? இந்த மாதிரி சேமான நம்பர்ஸ் இருந்தால் மட்டும்தான் டாட் ப்ராடக்ட் வந்து பாசிபிள். ஓகேங்களா? சேமான நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பண்ண முடியும், இல்லைனா நம்ம பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன வந்துருந்துச்சு? ஷேப்ஸ் 3,5 அண்ட் 3,5 ரெண்டுமே அந்த 3,5ல தானே இருக்குது ரைட்? ஸோ வாங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியுமா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ 3, 5 ஓகே, அப்புறம் 3, 5 ஓகே, இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன சொன்னேன்? உள்ளக்க இருக்கிற ரெண்டுமே வந்து சேம் நம்பராக இருக்கணும். இந்த உள்ளக்க இருக்கிற ரெண்டுமே சேம் நம்பராக இருக்கா? இல்லை, 5ம் 3ம் இருக்குது ரைட்? ஸோ நாட் பாசிபிள். ஓகேங்களா? இதை நம்ம பண்ண முடியாது. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அண்ட் நான் பாருங்கள், நான் ரொம்ப மேட்ரிக்ஸ் பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல, டேரெக்டாக இந்த ஒரே ஒரு ரூலை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது மேட்ரிக்ஸில். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நிறைய இது படிச்சிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா நீங்கள் வேணால் யூடியூப்பில் போய் சும்மா மேட்ரிக்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சும்மா ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் லேர்ன் பண்ணிடலாம் மேட்ரிக்ஸு. இல்லைனா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சொல்லி தந்துடுவேன். நான் மேத்ஸுக்கு தனி சீரீஸ் கொண்டு வருவேன், லைக் மஷின் லேர்னிங்க்கு தேவைப்படுற எல்லா மேத்ஸும் சொல்லி தருவேன். அந்த மாதிரி நேரத்தில் மேபி நான் மேட்ரிக்ஸையும் இன்க்ளூடடாக சொல்லி தந்துடுவேன். பட் இவ்வளோ தெரிஞ்சாலே உண்மையாக சொன்னால் இதுவே போதும். சரிங்களா? ஸோ இது வந்து நாட் பாசிபிள், நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஓகேங்களா? அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம மேபி போயிட்டு அதை ரீஷேப் பண்ணலாம். சரிங்களா? ரீஷேப் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். இல்லாட்டி நம்ம பேசாமல் இன்னொன்று கூட பண்ணலாம். என்னென்னா இதை வந்து நீங்கள் நல்லா பாருங்கள். இதை நம்ம என்ன பண்ணால், இந்த 2 மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இந்த மேட்ரிக்ஸோட ஷேப்பில் நம்ம என்ன பண்ணால் டாட் ப்ராடக்ட் ஆகிற மாதிரி பண்ண முடியும்? யோசிங்க, நல்லா யோசிங்க. என்ன பண்ண முடியும்? ஒருவேளை இந்த 3 வந்து இங்கிட்டு வந்துருந்துச்சுன்னா, 5 இங்கிட்டு வந்து 3 வந்து இங்கிட்டு வந்துருந்துச்சுன்னா, அதாவது 5x3 அப்புறம் இது வந்து 3x5 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளக்க இருக்கிற 2 நம்பர் சேமாக இருந்திருக்கும் ரைட்? அப்போ மேட்ரிக்ஸ் பாசிபிளாக இருந்திருக்கும் ரைட்? ஸோ அதை கூட பண்ணிடலாமே. அதாவது நம்ம இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவோம். டிரான்ஸ்போஸ்னால் உங்களுக்கு தெரியும்ல, ரோவை காலமாக மாற்றிடுவோம். இப்போ நான் இந்த மேட்ரிக்ஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, 1, 2, 3, 4, 5, 6 இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் 3 ரோ இருக்குது, 2 காலம் இருக்குது. இது ஒரு காலம், இது ஒரு காலம். சரிங்களா? ஸோ 3x2 இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நான் டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டேன்னா ரோஸ் எல்லாமே காலம்ஸாக மாறிடும், காலம்ஸ் எல்லாமே ரோஸாக மாறிடும். அதாவது என்ன நடக்கும்னா 1, 2 அடுத்ததில் 3, 4 அடுத்ததில் 5, 6 இந்த மாதிரி மாறிடும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது? 2 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது ரைட்? ஸோ இது வந்து இப்போ 2x3 மேட்ரிக்ஸாக மாறிடுச்சு ரைட்? ஸோ பை த வே நீங்கள் கொஞ்சம் குழப்பிக்காதீங்க. மேட்ரிக்ஸில் நம்ம
இந்த கமாலாம் போட மாட்டோம். ஆனால் நம்ம மஷின் லேர்னிங்கில் அரேலலாம் பார்த்தீங்கன்னா கமா போடுவோம். ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு அரே, அதனால தான் நம்ம கமா போடுறோம். பட் லைக் எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு பெருசாக குழப்பிருக்காது. குழப்பலைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ ஒன்றுமே குழப்பலை ப்ரோ, நீங்கள் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னு சும்மா ஏதாச்சும் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷன் வரும். இல்லை, நம்ம மேத்ஸில் வந்து கமாலாம் போட மாட்டோம் மேட்ரிக்ஸில், அதனால் சொல்கிறேன். ஓகே சரி. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இதுதான் டிரான்ஸ்போஸ், ரைட்? உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஏன் இதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிடக்கூடாது? இந்த 3x5 மேட்ரிக்ஸ் இருக்கும்ல, அதை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னா அது 5x3 மேட்ரிக்ஸாக மாறிடும். அண்ட் அடுத்து இது எப்படி ஆயிரும்னா, இந்த பக்கம் நான் எழுதிடுறேன், 5x3 டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம் வித் 3x5 இருக்கிற மேட்ரிக்ஸ், ரைட்? ஸோ இப்போ என்ன நடக்கும்? உள்ளக்க இருக்கிற 2 நம்பர் சேமாக இருக்குது. அப்போ என்னது பாசிபிள்? டாட் ப்ராடக்ட் பண்ணுறது பாசிபிள் தானே? ஏன்னா உள்ளக்க இருக்கிற 2 நம்பர் சேமாக இருக்குது, ரைட்? ஸோ எஸ், கண்டிப்பாக நடக்கும். அண்ட் இதோட ஷேப் என்ன வரும்னா, வெளியில் இருக்கிற 2 நம்பர் என்ன இருக்குது? 5. ஸோ இதோட ஷேப் வந்து 5x5 வரும். ஸோ வாங்க ஆக்சுவலாக இது நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து A1 இருக்குல்ல, A1 டிரான்ஸ்போஸ் ஆக்கிடுவோம், சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேசாமல் கீழே வந்துட்டு இந்த np.a1 a2 இதை எடுத்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு A1 இஸ் ஈக்குவல் டு A1.tன்னு போட்டுடுறேன். அதாவது என்ன நடக்கும்னா, A1 டிரான்ஸ்போஸ் பண்ணிவிட்டு அதை A1குள்ளேயே போட்டுரும். நான் இதை ஏன் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், நம்ம வந்து சும்மா A1.tன்னு போட்டுட்டு இதை ரன் பண்ணோம்னா அந்த லைனில் டிரான்ஸ்போஸ் ஆயிரும். ஆனால் அடுத்த லைனில் நான் திரும்பியும் A1 ரன் பண்ணேன்னா ஆக்சுவலாக அங்கே ரீப்ளேஸ் ஆகிருக்காது எதுவுமே. அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா A1 இஸ் ஈக்குவல் டு A1.tன்னு போட்டேன். இப்போ என்ன நடக்கும்னா, இந்த A1.t டிரான்ஸ்போஸ் ஆகி வருதுல, இது வந்து ரியல் வேல்யூ A1, அதையே சேஞ்ச் பண்ணிடும், சரிங்களா? இப்போ நான் ஒரு வேளை A1 ரன் பண்ணேன்னா பாருங்கள் ஆக்சுவலாக சேஞ்ச் ஆயிருச்சு. அண்ட் இப்போ நான் ஒரு வேளை NP டாட் அதில் போயிட்டு A1, A2ன்னு போட்டுட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், மேஜிக் ரன் ஆயிடுச்சு, எரர் வரல. அண்ட் நம்ம சொன்ன மாதிரி 5x5 மேட்ரிக்ஸ் பாருங்கள், 5 ரோ இருக்கா, அண்ட் அதே மாதிரி 5 காலம் இருக்குது. சூப்பர், வேறு லெவல். திஸ் இஸ் கால்ட் டாட் ப்ராடக்ட். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் எலமெண்ட் வைஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுறது வந்து நம்ம நார்மலாக மல்டிப்ளை பண்ணுவோம்ல, இன்டூ போட்டுட்டு, அது வந்து எலமெண்ட் வைஸ் மல்டிப்ளை பண்ணோம். ஆனால் நம்ம டாட் போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நடக்கும்ல, அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணோம். ஓகேங்களா? ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான் டாட் ப்ராடக்ட். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மேத்ஸ் எல்லாம் படித்தது வாழ்க்கையில் கொஞ்சம் யூஸ் ஆகுதுடா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். ஸோ இதை நம்ம ஆக்சுவலாக இதெல்லாம் வச்சு மஷின் லேர்னிங் மாடலெல்லாம் இப்போ க்ரியேட் பண்ணுவோம், நிறைய அல்கோரிதம் நிறைய இது லேர்ன் பண்ணுவோம். அப்போது உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராகவே புரியும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். சும்மா நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். அப் டு தட், கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.